ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தேவி விளாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டு முறைப்படி சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் கடாயில் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, பட்டை போட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வெங்காயம் போட்டு, பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணதோடு அதையும் வணக்கிக்கணும். கொஞ்சம் நல்லா வணக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தேன், அது ஒரு 3 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சிக்கன் ஆட் பண்ண சிக்கன் வந்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அதோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள், வீட்டில் பிடிச்ச மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அது மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம். அவ்வளோ சிக்கன் வறுவல் ரெடி.